சக்ஸஸ் ஃபார்முலா, வெற்றியின் ரகசியம் அப்படின்னு தேடினாலே you will get a lot of results online. The images are of poor quality intentionally. புக்ஸும் அப்படி தாங்க. இன்னமும் இதை படிச்சிட்டிங்கன்னா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. பை த வே, ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சக்ஸஸ் ஃபார்முலான்னு நேரடியாக ஒரு ஃபார்முலாவே பார்த்தேன். சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஆரம்பித்து பர்பஸ் இருக்கணுமா, பேஷன் இருக்கணுமா, ஃபெயில்யூர் கம்மி பண்ணணுமா, ஸ்கொயர் ரூட் வேறு கொண்டு வராங்க, மேத் தெரியலனா கஷ்டம், இன்னோவேஷன் மல்டிப்ளை ஆகணுமா, நெகட்டிவிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணு, கம்பேரிசன் பண்ணாத. த பெஸ்ட் பார்ட் அந்த கம்யூனிட்டி ஷேர் பண்ணு உன்னுடைய இன்னோவேஷனை அப்படிங்கிற அந்த பார்ட். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு கூட பார்த்தேன். ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ், the secret formula for success. But you know what? There are cases where success is the formula. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். What is success the formula for? வெற்றி எதோட ரகசியம் பார்க்கலாம். வணக்கம். 434 is about memory, memorability. அந்த ஹுக்கு போட்டு இழுத்து உன்னை அப்படியே பிடிச்சு மேக்கிங் இட் ஸ்டிக் டு யூ, அதை பற்றி. மேக்கிங் இட் ஸ்டிக் அப்படி ஒரு புத்தகமே இருக்குது. சிப் அண்ட் டேன் ஹீத் எழுதின புத்தகம். அதில் they are giving us 6 important things to keep in mind if you want to ensure your message is kept in mind. நீங்கள் எழுத்தாளராக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், வாத்தியாராக இருக்கலாம், ஏன் ஒரு பார்ட்னராக கூட இருக்கலாம். If you want to say something or write something, convey something, and you want it to stick, probably this is something you have to keep in mind. அழகாக ஒரு ஃபார்முலாவும் போட்டு கொடுத்துட்டாரு. சக்ஸஸ் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையோட ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தரார். தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஸ் ஃபார் சிம்பிள். பார்த்தாலே தெரியும் அந்த பல்பு எரியலை, இந்த பல்பு எரியுது. மேக் இட் சிம்பிள், மேக் இட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். தீஸ் ஆர் ஆல் ஃபேமஸ் சேயிங்ஸ் தட் ஹவ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம். நச்சுன்னு 4 வார்த்தைன்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது திங்க் டிஃப்ரெண்ட் ஆப்பிள் தேர்ந்து வந்ததாக இருக்கட்டும், பி த சேஞ்ச் அப்படின்னு மகாத்மா காந்திஜி சொன்னதாக இருக்கட்டும், 6வது சினம் அல்லது நியம்பட உரை. எவ்வளோ அழகான 2 வேர்ட்ஸ். அழகை பற்றி அதிலேயே சொல்கிறாங்க. நியம்பட உரை, ஆத்திச்சூடி, ஜைசி கர்னி வைசி பர்னி, ஜஹா சாஹ் வஹா ராஹ். There is even a rhythm and a rhyme to it. Memorability goes up when you give up all the other stuff and get to the core. கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி அப்படின்னாங்களே. It's the core of the message. Everything else is chopped off. Only what remains. Only the essence. That's very important when you're trying to convey a message. Yes, for simple. You is for the unexpected. எதிர்பாராமல் திடீர்னு பலார்னு அறையிற மாதிரி. And they lived happily ever after for 11 days. See? You didn't expect it, did you? The exact same thing happened when Bill Gates was delivering a TED talk. Nobody expected when he was talking about malaria. He was saying, more money is being pumped into research for baldness. Hey, I am not bald. I shave my hair. So baldness. Than money spent for malaria.
மலேரியாவை குணப்படுத்துறதுக்கு பணம் எங்கடான்னா எல்லாம் பால்னஸ் ரிசர்ச்சுக்கு போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சொல்லி முடிச்சுட்டு this is what he did on the TED stage. Now, malaria is, of course, transmitted by mosquitoes. I brought some here so you could experience this. We'll let those roam around the auditorium a little bit. There. There's no reason only poor people should have the experience. What a message. 2009ல பேசினார் அது. இட்ஸ் ஸ்டில் மெமரபிள். ஐ ஷேர் இட். ஃபிசிக்கல் ப்ராப்ஸுக்கு இதை விட உங்களுக்கு தேவையில்லை. தேங்க்ஃபுல்லி தேவர் நாட் இன்ஃபெக்ஷன் ப்ரோன் மஸ்கிட்டோஸ், அதிலேருந்து வந்துடாது நம்மளுக்கு. ஆனால் தட்ஸ் வாட் ஹி டிட். அன்எக்ஸ்பெக்டட். அவர் மைண்ட் இருக்கே, இட் இஸ் அ சக்கர் ஃபார் த அன்எக்ஸ்பெக்டட். நாவல் புது மாதிரியா, இதுவரைக்கும் பார்த்திராத, எதிர்பாராத அப்படின்னா அப்படியே தா, இன்னும் கொஞ்சம் தா, இன்னும் கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லுவோம். யூ ஃபார் அன்எக்ஸ்பெக்டட். எஸ், யூ சி. வாட் இஸ் சி ஃபார்? சி, ஒன் சி இஸ் ஃபார் காங்க்ரீட். ஃபிஷ் பால் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஃபிஷ் அப்படிங்கிறவர் பண்ணார் அதை. 2004-2005 எஜுகேஷன் எப்படி இருக்கணும், என்ன தவறு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி அப்போ பேசினார். அது இன்னும் ரெலவெண்ட்டாக தான் இருக்குது. ஷிஃப்ட் ஹேப்பன்ஸ். நம்ம இந்த வீடியோவை கூட ஒரு பழைய கோட்டிடியனில் பார்த்துருக்கோம். அந்த ஷிஃப்ட் ஹேப்பன்ஸுங்கிற 4-minute வீடியோ sent shock waves around the world. I am showing you just 2 screen grabs from that video. See how concrete the message is. First one says, if you are 1 in a million, பல லட்சங்களில் ஒருவன் நீ, 10 லட்சத்தில் ஒருவன் நீ, 1000ல் ஒருவன் நீ, நீ ஸ்பெஷல் அப்படின்னு பேச போகிற அப்படின்னா கேர்ஃபுல். இஃப் யூ ஆர் 1 in a million in China, you're actually having 1299 people just like you. ஏன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அவ்வளோ பெருசு. And then he slaps us again with India's population of youth, that burgeoning population பற்றி சொல்கிறார். He says, இந்தியாவோட அந்த ஆனர்ஸ் கிட்ஸ் இருக்காங்களே, ஐக்யூ படித்து நல்லா முன்னுக்கு வந்து ஸ்மார்ட் கிட்ஸ் is greater than the total population of the United States. 25% of India's population with the high IQ. அப்படின்னா என்ன, வேறு மாதிரி பார்க்கணுன்னா, here is a takeaway. India has more honors kids than America has kids. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டாப்பர் குழந்தை ஒன்று இருக்குமே, அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து அமெரிக்காவில் நிற்க வச்சா, அமெரிக்கா ஹேஸ் ஒன்லி தட் மெனி கிட்ஸ். இமேஜின் அப்படிங்கிறார். Something concrete, something tangible, something that we can immediately pick up and share. Share worthingiradhu adilirundhu dhaan varudhu. The next C is for credible. Credible na udane அந்த ஜீனியஸ் சொன்னாதான் நான் நம்புவேன். ஜேகே ரவுலிங் நான் இந்த பேனாவை யூஸ் பண்ணி தான் ஹாரி பாட்டர் எழுதினேன் அப்படின்னு சொன்னாதான் நான் அந்த பேனாவை வாங்குவேன் அப்படின்னு தேவையில்லை. ரெனால்ட்ஸ் பேனாக்கு சச்சின் தெண்டுல்கர் வரலையா? லுக் அட் திஸ். இதை விட கிரெடிபிலிட்டி உங்களுக்கு என்ன வேணும்? It's been 19 years now, and I've been gliding the Gillette Mark III comfortably over my 7-inch battle scar. 7,000 close shaves. And who would know about close shaves better than me? Gillette Mark III. Remember this ad? This man, Lieutenant Colonel, வாரில் அடி வாங்கியிருக்கார். ஸ்கார், 7-inch scar. When he says, I get a close shave, I know about close shaves. What a play of words there. And எவ்வளவு credibility அதிலிருந்து வருது. அந்த மாதிரி ஒரு ஸ்கின்ல கூட அடி வாங்காமல், கட் வாங்காமல் நம்மளால் ஷேவ் பண்ண முடியுதுன்னா, that is credibility. So when you share your message, ensure there is credibility. நம்ம பார்த்துருக்கோம் லோகோஸ், ஈத்தாஸ், பேத்தாஸ் அப்படின்னு. அந்த ஈத்தாஸ் இஸ் credibility. இவர் சொல்கிறாரா, நம்பலாம்ப்பா. The next is emotional. E for emotional. This is the result
from One Day International number 3148. பார்ட்னர்ஷிப்ஸ் பார்க்குறோம். அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பவுலிங் பார்க்குறோம். தெரியுதா? ஓகே. மேன்ஹாட்டனும் காட்டுறேன், வேணா வேர்மையும் காட்டுறேன்ப்பா. பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கா? போயிட்டு வாங்க. What was that match? This was that match. This single moment, this photograph tells us everything we need to know. Tells us stuff that we simply couldn't understand when we were bombarded with data. Data is logos, boring, useful probably for a mathematician and a statistician. Common mere mortals like us won't understand, won't make sense of it. This சச்சின் வேர்ல்ட் கப்பை தூக்கிறதும், ஏன் விராட் கோலி வந்து இவ்வளவு வருடங்களா இவர் நம்மளை தூக்கி வச்சுட்டு இருந்தார், லெட்ஸ் கிவ் ஹிம் அ சான்ஸ், அவரை நாங்கள் தூக்கி வச்சுக்கிறோம், பெருமையாக இருக்குது அப்படின்னு விராட் கோலி சொன்னதும், that moment we all remember what we were doing when we were watching that match and when that history was being written. Emotional. So if you want to convey a message, ensure that there is emotion in what you do. Ensure that it evokes emotion in the recipient. மெமரிஸை பற்றி பார்த்தோம், சின்ஸ் ஆஃப் மெமரிஸ் கூட பார்த்தோம். அது ஆழமாக பதிக்கணும் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட நான் சொன்னேன். If you can load that little memory with emotions, கோபமோ சந்தோஷம், crack a joke, சந்தோஷமோ வருத்தமோ, if you can just bring some kind of emotion that attaches on to it, it becomes a lot heavier, not easily dislodged. Symmetric. Yes, is for story worthy. அதிலிருந்து ஒரு கதை சொல்ல முடியுமா? Is it worthy of narrating a story? Then it becomes sticky, it becomes something that goes deep into my mind and it comes to the tip of my tongue. Next time எங்கேயாவது எதை பற்றியாவது யார்ட்டையாவது பேசும்போது I slip it through. அப்படி தான் இந்த வைரல் கான்செப்ட்ஸ் பரவுறது. இவர் பேர் ஆர்கே லக்ஷ்மன், ரொம்ப ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்ட். ஆர்கே நாராயணனோட பிரதர். காமன் மேன் அப்படின்னு பேரே இல்லாத ஒரு கேரக்டரை உருவாக்கினார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 40 வருஷமாகவோ என்னமோ ஓடினது. மோஸ்ட் சர்க்குலேட்டட் கார்ட்டூன் கேரக்டர்லாம் பேர்லாம் வாங்கினது. This common man, why did it become so famous? Without even a name, with some silly torn clothes, an old man. Why? People who read and watched his cartoons immediately related to that common man. Petrol விலை பற்றி பேசுவார். Every one of us is impacted by this hiked price. சம்பளம் பற்றி பேசுவார். வேலை ப்ரொமோஷன்ஸ் பற்றி பேசுவார். That middle class mentality. Politicians, greased palms பற்றி பேசுவார். ஆமாயா, நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். Suffering in silence, you get a partner, you immediately relate and you lap it all up. So if you can make something story worthy, என்ன ஸ்டோரி இந்த படத்தில்? மேன் ஆன் த மூன் ப்ராஜெக்ட் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. இஸ்ரோ ஸ்பேஸ் சென்டரில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. யார்? நம்ம ஆளை. எதுக்கு? இதுதான் மெசேஜ். திஸ் இஸ் ஆர் மேன் அப்படிங்கிறார் ஒரு சயின்டிஸ்ட். ஏன்னா மூணுக்கு நம்ம ஆள் அனுப்பணுமா? தண்ணியே இல்லாமல், சோறே இல்லாமல், மேலே கூரை இல்லாமல், வெயில் பார்க்காம இருக்கார் பாருங்க. ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்காருங்க. வாவ். ஸோ தேட் இஸ் ஸ்டோரி வர்த்தி. When you make something story worthy, you're actually creating a surrogate experience. ஒரு கதையை கேட்கும்போது கதை நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்ம அதில் ஹீரோயின் ஆயிடுறோம். நம்ம நல்லா ஃபீல் பண்ணுறோம். ஹீரோ கஷ்டங்களை சந்திக்கும் போது ஆமாம் நானும் கஷ்டப்பட்டது தான் அப்படின்னு நினைக்கிறோம்.
It is an almost experience, and that is why stories stick. We saw those 6 letters: simple, unexpected, concrete, credible, emotional, and stories. நான் அதை இப்படி தான் பார்க்குறேன். ஒரு வீடு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு நீ ஓட போகிற. எதை எடுத்துட்டுடா ஓடுவேன்? சிம்பிளாக ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடலாம். காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் யூ வுடன்ட். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட், வித்தியாசமாக, புதுசாக, வேற எங்கேயும் இல்லாத, ஸ்பெஷலாக, யூனிக்காக ஒன்று இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பொம்மை ஒன்று இருக்குது. எங்கேயும் கிடைக்கலைங்க. அதை நான் எடுத்துகிட்டு போவேன். காங்க்ரீட், தூக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக 2 பிடி வச்சு இருக்கிறத எடுத்துகிட்டு போவீங்களா? அல்லது ஒரு கோணாமானான்னு பிடியே இல்லாமல் கட்டி போடாமல் கசமுசான் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போக பார்ப்பீங்களா? ஹேஸ் டு பி காங்க்ரீட். வாட் அபவுட் கிரெடிபிலிட்டி? ஜேகே ராவ்லிங் சைன் பண்ணின ஹாரி பாட்டர் புக் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, அது ராவ்லிங் சிக்னேச்சர்னு ஹோலோகிராம் இருக்கா ப்ரூஃப் பண்ண? இல்லைன்னா வேஸ்ட்டு. credibility வேணும். அவளை மாதிரியே நீயே கூட காப்பி அடித்து போட்டிருக்கலாம். ஸோ credibility is important. What about emotion? If you have something, it might mean nothing to anybody else. It might be just a little pencil, almost down to the last centimeter. But இது எங்கள் தாத்தா கணக்கு எழுதிக்கிட்டு இருந்த பென்சில், அவர் ஞாபகார்த்தமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த எமோஷ்னல் டக் இருந்ததுன்னா. Somebody I knew once had a dairy milk wrapper inside a book. எதுக்குடா அதை வச்சுருக்க? டெய்ரி மில்க் எறும்பு வந்துட போகிறது அப்படின்னா. என்னுடைய பார்ட்னர், மை லைஃப் பார்ட்னர், எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. டெய்ரி மில்க் ரேப்பர், எ கிஃப்ட் ஃபார் சம்மன் யூ லவ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதில் டெய்ரி மில்கோட லைனே அதுதான் அந்த காலத்தில். அதை நான் வச்சுருக்கேன். தட்ஸ் எமோஷன் லோடட். வீடு தீப்பத்தி எரிஞ்சால் கூட நான் அதை எடுத்துகிட்டு தான் போக பார்ப்பேன். அண்ட் லைக் ஐ செட், த ஸ்டோரி அபவுட் த கிஃப்ட் ஃபார் சம்மன் யூ லவ், இட் ஷுட் பி ஸ்டோரி வர்த்தி. இதெல்லாம் தான் நம்ம அப்படி எடுத்துகிட்டு ஓட பார்ப்போம். கரெக்டாக? that is what you need to do when you're trying to convey a message. Success. Hey, success spelling கடைசி எஸ் என்ன? இப்போ நம்ம பண்ண சம்மரியா? ப்ராபப்ளி. டாக்கிங் அபவுட் ஸ்பெல்லிங்ஸ், ரிமெம்பர் திஸ் காய்? 430 என்னுடைய இன்டர்வியூவராக வந்தார். இவருடைய பேர் மைக்கேல் ஜெஷ்வா அஸ்வின். ஸ்பெல்லிங்கை பாருங்கள். மைக். கூகுளில் தேடினேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு. கூகுள் told me, hey, try again with this அப்படின்னு சொன்னது. When you do these little spelling changes, you're basically doing you, unexpected. Something different. Michael, we all know how to pronounce. But Michael, how do you pronounce this? You spend a little extra time. You move from subconscious, unconscious to conscious effort. And when you do that, things become memorable. You're not going to forget this man, his hairstyle, his dark glasses, and his name. Made to stick. Thank you. சீக்கிரமே சந்திப்போம். If you like this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.